ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே லஞ்சுக்கு வந்து சொன்னேன்ல சிக்கன் தாய் சிக்கன் வித் பேசில் அதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இது வந்து அவ்வளோ சிம்பிளான ஒரு டிஷ்ஷு. தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்லிடுறேன். ஒரு சின்ன வெங்காயம், நீங்கள் சின்ன உள்ளி இருக்குல்ல, சின்ன ஷெலாட்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் வெங்காயத்தை அது யூஸ் பண்ணதாக இருந்தால் ஒரு 4 யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5-6 பல் பூண்டு, ஒரு 4 வரமிளகா. யூஸ்வலாக தாய் ரெட் சில்லிஸ் யூஸ் பண்ணுவாங்க. நான் நம்ம சில்லி காரத்துக்கு ஆட் பண்ணுறேன். ஒரு சிக்கன் பிரெஸ்ட்டை வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கை நிறைய தாய் பேசில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். டார்க் சோய் சாஸ், அதுக்கப்புறம் லைட் சோய் சாஸ் தேவை. அப்புறம் கொஞ்சம் சுகர், சால்ட், கொஞ்சமாக வினிகர் நான் ஆட் பண்ணுவேன். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஒரு வாக்கில் வந்து நான் ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து ஊற்றிருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது கூட சர்வ் பண்ணக்கூடிய ஃப்ரைடு எக்கு பண்ணிட போகிறேன் ஆயிலில். இது வந்து தாய் ஸ்டைல் எக்கு, அதாவது கிறிஸ்பி எக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயில் தான் விடணும். ஆயில் விட்டுட்டு நம்மளோட எக்கு வந்து நல்லா பொரியணும். அதாவது லிட்ரலி ஒயிட் வந்து நல்லா கிறிஸ்பி ஆகணும். ஓகே, ஸோ எக்கு ஃப்ரை ஆகிட்டு இருக்கிற டைமில் மிக்ஸி ஜாரில் நம்ம வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, வரமிளகா இவ்வளோத்தையும் போட்டு கொரகொரப்பாக க்ரஷ் பண்ணி ஒரே ஒரு சுத்து மட்டும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ரொம்ப அரைச்சிடாதீங்க, ஒரு சுத்து எடுத்துருங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு க்ரஷ் பண்ணிக்கோங்க. யூஸ்வலாக இதை வந்து அந்த சதைக்கக்கூடிய இதில் போட்டு சதைப்பாங்க, பட் இது ஈஸி வே. இப்போ நம்மளோட எக்கை பாருங்கள், ஆல்மோஸ்ட் கோல்டன் ஆகிடுச்சு. ஸோ நல்ல கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகட்டும். நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த டைமில் வந்து இந்த இதை வந்து லைட்டாக இப்படி எடுத்துகிட்டு இந்த ஆயிலை வந்து அந்த எல்லோவுக்கு மேலே எடுத்து விடலாம். அப்புறம் வந்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகும். இந்த கிறிஸ்பி ஃப்ரைட் எக்கே உங்களுக்கு வந்து ஒரு டேஸ்ட்டு தான். ஸோ இந்த மாதிரி இப்போ உங்களோட இதுக்கு தக்கன, அதாவது நீங்கள் வந்து இந்த எல்லோ வந்து நல்லா செட் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நல்லா செட் ஆக்கி எடுக்கலாம். இல்லைன்னா ஓரளவுக்கு இந்த மாதிரி குக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இது பாருங்கள் எந்த அளவுக்கு சைடில் கோல்டனாக இருக்குன்னு பாருங்கள். இதே ஓரத்தில் எடுத்து வச்சிடலாம். இது நம்ம கடைசி சர்விங்க்கு தான். இப்போ இதே ஆயிலில் நம்ம வந்து நம்மளோட சிக்கனை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆயில் நல்லா ஹாட் ஆகட்டும். ஹாட் ஆன உடனே நம்ம வந்து இங்கே சதைச்சி வச்சுருக்கோம்ல அதை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் இது, டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸோ ஹை ஹீட்டில் வச்சே ஃப்ரை பண்ணுங்கள். ஒரு 1 மினிட் போல் இதை வந்து நல்லா சாட்டே பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கன் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நம்மளோட ஆனியன், கார்லிக்கு எல்லாமே ஹை ஃப்ளேமில் வச்சே வாக்கில், எப்போவுமே இந்த மாதிரி டிஷ்ஷெல்லாம் ஹை ஃப்ளேமில் வச்சே குக் பண்ணணும். இப்போ நம்ம வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிற சிக்கன் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து சிக்கன் பிரெஸ்ட்டும் கூட, அதனால ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து அதை மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இதை ஆட் பண்ணி நம்மளோட இந்த ஆனியன்லலாம் சாட்டே பண்ணிடலாம். சிக்கன் பிரெஸ்ட் வந்து டோட்டலாக குக் ஆகுறதுக்கே உங்களுக்கு வந்து 2 மினிட்ஸ் 2.5 மினிட்ஸ் தான் ஆகும். அதுவும் இவ்வளோ குட்டினா டக்குன்னு குக் ஆகிடும். இப்போ 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் இல்லை, ஒரு 1/2 டீஸ்பூன் கூட ஓகே தான் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தக்கன. சோயா சாஸ், கொஞ்சம் லைட் சோயா சாஸ், டார்க் சோயா சாஸ்ன்னு வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு தக்கன நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ லைட்டுனா நீங்கள் டார்க்கு கொஞ்சம், ஒரே ஒரு சோயா சாஸ் தான் நம்மளாம் யூஸ்வலாக வச்சுருப்போம். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. சோய் சாஸ் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சோயா சாஸில் கொஞ்சம் சால்ட் இருக்கும், அதனால் தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா சோயா சாஸ் கூட ஆயிஸ்டர் சாஸ்ன்னு ஒன்று ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட ஆயிஸ்டர் சாஸ் இல்லை, அதனால் நான் அதை ஆட் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கூட கொஞ்சம் சோய் சாஸ் ஆட் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஓகே, அவ்வளோதான். நம்மளோட பேசில் சிக்கன் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இனி கொஞ்சம் சிக்கன் மட்டும் இன்னொரு 30 செகண்ட்ஸ் 40 செகண்ட்ஸுக்கு மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம பேசில் போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிக்கன் வந்து 2 மினிட்ஸ் போல் குக் ஆகிடுச்சு. நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், இப்போ குக் ஆகியாச்சு.
இப்போ வந்து நான் வச்சுருக்கிற பேசில் ஒரு கை நிறைய எடுத்து போட்டுருங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேசில் வந்து இந்த சூட்லேயே குக் ஆகிடும். அதனால் பேசில் போட்டுட்டு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த வாக்கில் இருக்கக்கூடிய சூட்லேயே பார்த்திங்கன்னா அப்படியே அந்த இலை வந்து வெல்ட் ஆகிடும். இது பார்த்திங்களா, ஆஹா செம்ம அரோமா. சீரியஸ்லி நான் சொல்கிறேன், நீங்கள் தாய் பேசில் வந்து இது வரைக்கும் நீங்கள் வந்து நீங்கள் பேசில்லாம் வந்து இப்போ மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஈஸியாகிட்டு. அதுக்கப்புறம் நிறைய பேர் வீட்லேயும் வளர்த்துருப்பாங்க. நம்ம பாஸ்தாவில் ஆட் பண்ணுவோம். ஆனால் தாய் பேசிலுக்கு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் என்ன சொல்ல அந்த ஃப்ளேவர் இருக்குது. ஸோ இங்கே பாருங்க, நம்மளோட தாய் பேசில் வித் சிக்கன் ரொம்ப பாப்புலரான ஒரு தாய்லாந்து டிஷ்ஷு. ஆனால் வீட்லேயே நம்ம ஈஸியாக பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ நம்ம ரைஸ் குக் பண்ணோம்ல, அந்த ரைஸை பாருங்கள் அழகான ஒரு பர்பிள் கலரில் வந்திருக்கு. ஸோ இந்த ரைஸை கூட தான் நான் வந்து தாய் சிக்கனை வந்து சர்வ் பண்ண போகிறேன். ஓகே, ஓகே ரைஸ் வச்சாச்சு. இப்போ நம்மளோட அரோமேட்டிக்கான தாய் பேசில் சிக்கன். ஸோ எக்கையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதுக்கு மேலே கொஞ்சம் பெப்பர் போட்டுருவேன். அவ்வளோதான், நம்மளோட டிஷ் ரெடி. நான் வெளியே போய் காணிக்கிறேன் இதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட சூப்பர் ஹெல்தியான தாய் பேசில் சிக்கன் ரெடி.